தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் துரைமுருகன் ஆலோசனை. இது பற்றிய விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம். வணக்கம் தேவா. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் துரைமுருகன் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நேற்றுக்கு தேமுதிக நிர்வாகிகள் சிலர் துரைமுருகனை சந்தித்தனர். அது பத்தின விவாதம் ஏதாவது நடைபெற வாய்ப்பு இருக்கா? என்னென்ன இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்னலாம் விவாதிக்கப்பட இருக்கு? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஸ்ரீலகா, திமுக தலைவர் ஸ்டாலின் மற்றும் திமுகவினுடைய பொருளாளர் துரைமுருகன் உள்ளிட்ட திமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளை பொறுத்தவரை அவர்கள் சென்னையில் இருந்தால் வழக்கமாக அண்ணா அறிவாலயத்தில் கூடி அவர்கள் அன்றைய நிகழ்வுகள், அடுத்த கட்ட கட்சி பணிகள் குறித்து ஆலோசிப்பது வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைய தினத்தை பொறுத்தவரை இன்றைய சந்திப்பானது நேற்றைய தேமுதிக நிர்வாகிகளை சந்தித்ததன் தொடர்ச்சியாக நடைபெற்றிருக்கிறது. நேற்று சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கக்கூடிய திமுக பொருளாளர் துரைமுருகன் இல்லத்தில் தேமுதிக நிர்வாகிகள் துரைமுருகனை சந்தித்து தங்களுக்கு திமுகவில் இடம் கிடைக்குமா என்பது குறித்த ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அதே போன்று தேமுதிகவினுடைய துணை பொதுச்செயலாளர் சுதீஷும் துரைமுருகனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். இந்த சந்திப்புகள், இந்த நிகழ்வுகள் தொடர்பாக திமுக தலைவர் ஸ்டாலினிடம் தான் தெரிவிக்க உள்ளதாக நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பிலே அவர் தெரிவித்திருந்தார். திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று இரவு 10 மணிக்கு மேலாக சென்னை வந்த சூழலில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலே திமுக பொருளாளர் துரைமுருகன் திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து நேற்று இந்த தேமுதிக நிர்வாகிகள் தன்னை சந்தித்தது தொடர்பாகவும் அவரிடம் என்னென்ன கருத்துக்கள் குறித்து தான் பதிலளித்தது தொடர்பாகவும் அவர் விளக்கி வருகிறார். மேலும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே திமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் டி.ஆர். பாலு, துணை பொதுச்செயலாளர் வி.பி. துரைசாமி, பொன்முடி, ஏவ வேலு உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த தேமுதிகவுடனான பேச்சுவார்த்தை, இது தொடர்பான ஒரு ஆலோசனை தவிர்த்து மற்ற தொகுதிகள் கட்சிகளுக்கு ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 8 கட்சிகளுக்கும் எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்பது குறித்த கூட்டமானது, பேச்சுவார்த்தை குழு கூட்டமானது நாளை நடைபெறவிருக்கிறது என அது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அடுத்த கட்டமாக தேர்தல் அறிக்கையை எப்போது வெளியிடுவது, வேட்பாளர் நேர்காணலில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய நடைமுறை தொடர்பாகவும் இந்த கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஸ்ரீலகா. தேவா, நேற்று துரைமுருகன் செய்தியாளர்களை சந்திக்கும் போது இந்த மாதிரி சொன்னார். அதாவது தேமுதிக நிர்வாகிகள்லாம் என்ன சந்திச்சாங்க, பட் டிசைட் பண்றது நான் கிடையாது, தலைவர் தான் இதை பத்தி டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ இதை பத்தின ஆலோசனை நடைபெற்று வருது. இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பு ஏதாவது நடைபெற வாய்ப்பு இருக்கா? முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கா தேவா? திமுகவை பொறுத்தவரை தங்களோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வந்து கொண்டிருந்தனர். ஆனால் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை திமுக தலைவர் ஸ்டாலின் கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி சந்தித்த பிறகு தேமுதிக தங்களது கூட்டணியில் வரக்கூடிய பட்சத்தில் ஏற்கனவே தங்களோடு இணைந்து செயல்பட்டு வரக்கூடிய கட்சிகளுக்கு குறைந்த அளவிலான இடங்களை தான் ஒதுக்க முடியும் என்பதன் காரணமாக கூட்டணி பேச்சுவார்த்தையை தள்ளி வைத்திருந்தது. ஆனால் தேமுதிக தரப்பிலிருந்து உறுதியான தகவல் எதுவும் வராத ஒரு சூழலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை அழைத்து பேச்சுவார்த்தையை முடித்து அவர்கள் எதிர்பார்த்த தொகுதிகளை அளித்து முடித்திருக்கிறது திமுக. திமுக பொறுத்தவரை 25 தொகுதிக்கும் அதிகமான இடங்களில் போட்டியிட வேண்டும் என்பதுதான் திமுக நிர்வாகிகளுடைய கருத்தாக இருந்து வந்தது. திமுக தற்பொழுது 20 தொகுதிகளில் மட்டுமே நேரடியாக களமிறங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மற்ற தொகுதிகள் அனைத்தையும் தங்களது கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறது. எனவே 20 தொகுதிகளுக்கும் கீழாக திமுக போட்டியிடுவதற்கான ஒரு சூழல் இல்லை என்றே திமுக நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். திமுக பொருளாளர் துரைமுருகனும் நேற்று அந்த விளக்கத்தை அறிவித்திருக்கிறார். தங்களிடம் அளிப்பதற்கு தொகுதிகள் எதுவும் இல்லை என்ற ஒரு விளக்கத்தை அவர்களிடமும் செய்தியாளர்களிடமும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே தேமுதிகவை பொறுத்தவரை திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் முற்றிலும் அதற்கான கதவுகள் அடைக்கப்பட்டதாகவே தெரிகிறது. இருப்பினும் அவர்கள் அணுகிய விதம், நேற்று நடைபெற்ற சூழல், இது குறித்து இன்றைய ஆலோசனை கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டு வருகிறது.